அப்புறம் இந்த படத்தில் ஆப்வியஸ்லி கிளாமர் ஐ மீன் இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் எந்த சாஃப்ட்வேர் எது எடுத்திங்கனாலும் உள்ளுக்குள்ள இன்ஃபர்மேஷன் சைஃபர் அண்ட் ஒன்று அண்ட் சைஃபர் எப்படி மாறி மாறி போடுறது தான் இன்ஃபர்மேஷன் ஸ்டோராக இருக்குது. இது எல்லாத்துக்குமே தெரியும். உங்கள் எல்லாத்துக்கும் மொபைலாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே சைஃபர் ஒன்று, இந்த பைனரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அது மாதிரி மனுஷனுக்குள்ளே நம்மளுக்குள்ளே இருக்கிறது 4 லெட்டர் தான், ஏடிசிஜின்னு சொல்லுவாங்க. எனக்குள்ளே இருக்கிறதும் ஏடிசிஜி தான், உங்களுக்குள்ளே இருக்கிறதும் ஏடிசிஜி தான். இதே இந்த 4 ஏடிசிஜி தான் சினிமாக்குள்ளேயும் இருக்குது. ஆக்ஷன், த்ரில், காமெடி, கிளாமர். இதை கரெக்டான ப்ரொபோர்ஷனில் கொடுத்தோம்னா அதுதான் என்டர்டெயின்மெண்ட். ஸோ இதில் இந்த கிளாமர் கோஷன்ட் வி வாண்டட். அந்த கிளாமர் கோஷன்ட்டுக்கு ஆனால் இது திணிச்ச மாதிரி இருக்கக்கூடாது, கதையோட ட்ராவல் ஆகணும், அதில் த்ரில் வேறு இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தப்ப தான் பார்த்தீங்கன்னா சஞ்சனா சிங் அவங்க நடித்த படங்களில் பார்த்தா அவங்க 2 செகண்ட் வந்துட்டு போனாங்கன்னா கூட அவங்க ரிஜிஸ்டர் ஆகிடுவாங்க. ஏதோ ஒரு படத்தில் எங்கே ஒரு பாட்டில் ஒரு 2 செகண்ட் வந்துட்டு போனாங்க, டக்குன்னு எனக்கு அந்த சாங்கில் யார் எத்தனையோ அதில் அந்த சாங்கில் வந்து நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. ஆனால் அந்த சாங்கில் நடித்தாங்களே சஞ்சனா சிங், அந்த 2 செகண்ட் அப்படி வந்துட்டு போவாங்களே, ஞாபகம் இருக்கா? ஓ அவங்களா அப்படின்வாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த ரிஜிஸ்டரபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபேஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு அவங்க அதனால் அவங்கள வந்து அவங்க தான் அதனால் அவங்க இந்த படத்தில் செகண்ட் ஹீரோயினாக வந்தாங்க. ஒரு கேரக்டரும் அப்புறம் நிர்மல், அவரும் இதில் ஒரு விஞ்ஞானியாக பண்ணியிருப்பார். தலைவாசல் விஜய் சார் அமேசிங். அவர் நிறையா எனக்கு அப்போ டிப்ஸ் எல்லாம் வர கொடுப்பார். பாட்டி இந்த டைலாக் பேசும்போது கண்ணை மட்டும் சிமிட்டிடாத அப்படின்னு எனக்கு அவர் ஜாலியாக சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அதுதான் அந்த இடத்துல நிற்கும். படத்தில் ஓப்பனிங் சீனில் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன்ட்டு எல்லாரும் சொல்லிட்டு போனாங்க என்ன. அந்த இடத்துல அவர் எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்தாரு. இந்த மாதிரி முக்கியமான சீனாக இருந்ததுன்னா அப்படியே கண்ணை மட்டும் சிமிட்டிடாது, அப்படி போகிற பக்கம் அது ஜாலியாக அவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவார். ஆனால் அவருக்கே தெரியுமா இல்லைன்னு தெரியல, அவர் கொடுத்துருக்கிற வேல்யூபிள் இன்புட் வந்து ரொம்ப அமேசிங். நிறைய அந்த மாதிரி எனக்கு டிப்ஸ் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் நான் அவர்கிட்ட சொன்னதில்லை. நான் அவர் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் நிறைய உள் வாங்கியிருக்கேன் இந்த படத்தில். மீனா ஜாஸ்மின் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த படத்தில், அந்த எஸ்பெஷலி டான்ஸ் ஆடுற இடத்துல அந்த இதிலெல்லாம். தென் அரவிந்த் கமல்நாதன், இட் வாஸ் வண்டர்ஃபுல் டு ஒர்க் வித் யூ. அது வந்து அமேசிங்காக அவர் வந்து ஒவ்வொரு சீன்ஸையும் எடுத்துகிட்டு போயிருந்தார். தென் ஐ மஸ்ட் சே அபவுட் கல்யாண், அவரெல்லாம் மாஸ்டர்லாம் கிடையாது, எனக்கு அவர் பிரதர். இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் ஐ ஹாவ் அ ஃபீலிங் ஆஃப் அவர் ஒரு பிரதர் மாதிரி. 3 சாங் இதில் பண்ணினார். 3 சாங்கும் சிம்பிளாக ஃப்ரீக் அவுட் தான். நான் அவர்கிட்ட சொல்லுவேன், சார் இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி வரும், ஸ்டைலாக பண்ணலாம் பாரு அப்படின்ட்டு புதுசாக ஒன்று சொல்லுவார். அமேசிங்காக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு அந்த கதவை ஷாத்தடி வந்து ஒரு மாதிரி சொல்லியிருந்தேன், என்ன சார் ரொம்ப கன்வென்ஷனல் திங்க் பண்ணுறீங்க, வேறு மாதிரி யோசிப்போம், கம்முன்னு இருங்க அப்படின்னாரு. சார் நம்ம அங்கே ஷூட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண இடத்துல எனக்கு இல்லை எனக்கு பட்ஜெட்லாம் எகிரிடும், நம்ம அந்த இதில் வேறு எதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். கவலையே படாதீங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னாரு. அந்த ஷார்ட்டை மட்டும் தனியாக இங்கே வந்து எடுத்தோம். அமேசிங், தட்ஸ் அ மாஸ்டர் பீஸ் கிளாஸ். அண்ட் திடீர்னு எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் தான் டைம் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு ஃபுல் பல்லவியை முடிக்கணும். என்ன சார் இவர் ஒரு ஃபுல் பல்லவியை 4 மணி நேரத்தில் முடிக்கிறேங்கிறாரு, மற்றதெல்லாம் நம்ம ஒரு பல்லவியே ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னோம். அந்த நைட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் பியூட்டிஃபுல்லாக அந்த டைம்குள்ளார, ஏன்னா இட்ஸ் அ வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் பிளேஸ், ரொம்ப காஸ்ட்லி. ஒவ்வொரு இடமும் நாங்கள் ஒவ்வொன்றும் யோசித்து பண்ணியிருக்கோம். ஸோ தென் அதுக்கப்புறம் வரும்போது இது இந்த படத்தில் வந்து காஸ்டியூம் டிசைனர், ஐ திங்க் எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில். அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷனை வந்து நமக்கு கைட் பண்ணி கொடுக்கறது வந்து நிக்கில் சார் வந்து அவருக்கு ரொம்ப நாங்கள் ரொம்ப தேங்க்ஃபுல் அண்ட் கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப இவ்வளோ சேலஞ்சஸ் இந்த லாஸ்ட் 1 வீக்காக வந்து இட்ஸ் ரொம்ப சேலஞ்ச். அது எல்லாத்துக்குமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் இன்றைக்கி அவர் சொன்னதை சாதிச்சிட்டார். இது எனக்கு தெரிஞ்சு நிக்கில் தவிர வேறு யாரும் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அமேசிங். அண்ட் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. சினிமாஸ்க்கே சம்மந்தம் இல்லாத இன்னும் 2 பேர்த்த உள்ளே கொண்டு வந்தேன். சினிமாவை ரசிக்கிறத தவிர அவங்களுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. ஒருத்தர் அருண், இன்னொருத்தர் முரளி. ஸோ அவங்க 2 பேரும், ஒருத்தர் ஹெச்ஆராக இருந்தார், அவரும் இன்னொரு விஞ்ஞானியாக இருந்தார். ஸோ இந்த 2 பேரையும் நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஆக்சுவலி நான் லாடரில் வரும்போது நான் ஒருத்தரை மிஸ் பண்ணிட்டேன். நான் நினைக்கிறது அங்கே விஷுவலில் கொண்டு வரணும். இவன் ஒரு அடாத்து பிடித்த விஞ்ஞானின்னா அவன் படுத்துட்டு இருக்கிற பெட்டு வந்து அதுலேயும் சயின்ஸ் தான் இருக்கும், பார்க்குற கடிகாரத்தில் சயின்ஸ் இருக்கும், தண்ணி குடிக்கிற கிளாஸில் சயின்ஸ் இருக்கும், உட்கார சேரில் சயின்ஸ் இருக்கணும், பார்க்க அவனை சுற்றி எல்லாமே இப்படி ஒரு மாதிரியான கேரக்டர். இதுக்கு வந்து ஆர்ட் டைரக்ஷன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். வந்து சிலர் வந்து டெலிவர் பண்ணுவாங்க, பேசுவாங்க. சிலர் வந்து பேசுவாங்க, டெலிவர் பண்ண மாட்டாங்க. ஆனால் சிலர் வந்து பேசவே மாட்டாங்க, ஆனால் டெலிவர் மட்டும் உங்களுக்கு அவங்க பாட்டுக்கு வேலை மட்டும் போய்கிட்டே இருக்கும். அது வந்து எங்களுக்கு கிடைச்ச பிக்கஸ்ட்டு அசட் இந்த படத்தில். அப்படின்னா ஒருத்தர் சொல்லணுன்னா நான் தைரியமாக யூஜே முருகன் அவரை சொல்லுவேன். ரொம்ப தேங்க்யூ. அதாவது